ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் கதாநாயகியாக நடித்து ரிலீஸ் ஆன கடைசி திரைப்படம் தான் பிராப்தம். நடிகை சாவித்ரி இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கி நடிச்சும் இருக்காங்க. சாவித்ரி தன்னுடைய 3 வீடுகளை அடமானம் வச்சு தான் இந்த படத்தையே உருவாக்கினாங்களாம். ஆனால் இந்த படம் பெரும் தோல்வி அடைந்ததாலும் இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் வெற்றி பெற்று இன்றளவும் தமிழ் ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படுகிறது. இந்த திரைப்படத்திற்கு யார் இசையமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள். பிரசாத் ஸ்டுடியோவில் பிராப்தம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. கல்லூரி அறை செட்டு போட்டிருந்தாங்க. ஏராளமாக துணை நடிகர்கள் மாணவர்களாக கூடி நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்ரீகாந்துக்கு முக்கிய வேஷம். அவர் செட்டுக்கு வெளியே சற்று தள்ளி கோல்ட் ஃப்ளேக் சிகரெட்டை புகைச்சிட்டு இருந்தார். நடிப்பிலும் இயக்கத்திலும் நடிகர் திலகத்துடன் அவருக்கு பிராப்தம் முதல் அனுபவம். அரிதாரம் பூசிய கலைஞராக ஆன பின்னும் அமெரிக்க தூதரகத்தில் தொடர்ந்து பணியாற்றி வந்தவர் ஸ்ரீகாந்த். அதிகம் பிரபலமாகாத சூழலில் அமெரிக்கன் எம்பசிக்கு அடிக்கடி சினிமா பார்க்க வரும் சாவித்ரியை அநேக முறையில் சந்திச்சிருக்காரு. பள்ளிக்கூட மாணவராக தேவதாஸில் சாவித்ரியின் நடிப்பை பார்த்து வியந்து போனவர் ஸ்ரீகாந்த். சாவித்ரியிடம் அதன் பிரமிப்பை சொல்ல சந்தர்ப்பம் வாய்க்கலை. ஷார்ட் எடுக்க நேரமாகியும் செட்டில் ஸ்ரீகாந்த் இல்லாததுனால எங்கே ஆர்டிஸ்ட்டை காணோம் அப்படின்னு தேடிக்கொண்டு வெளியே வந்துவிட்டார் சாவித்ரி. அதனை சற்றும் எதிர்பாராத ஸ்ரீகாந்த், அத்தனை பெரிய கூட்டத்திலும் நான் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களே, யாராவது ஒரு அசிஸ்டண்ட்டை அனுப்பாமல் நீங்களே நேரில் வந்துட்டீங்களே என்று ஆச்சரியமாக ஆயிருக்காரு. சாவித்ரி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சாவித்ரி இயக்கிய பிராப்தம் மூக மனசுலாகவோ மிலன் மாதிரியோ வாகை சூடலை. நடிகர் திலகத்தை நஷ்ட கணக்கு பார்க்க சொல்லி துயர சமுத்திரத்தில் மூழ்கடிச்சது. சாவித்ரியை கல்லூரி மாணவி அப்படின்னு ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். பிந்தைய நாட்களில் அனாயாசமாக நடிச்சிருந்தாங்க. பிராப்தம் திரைப்படத்தில் சிவாஜியிடம் பாட்டு கற்றுக்கொள்ளும் போதும் சிவாஜியை பாட சொல்லி கண்களாலேயே அனுமதி வழங்கும் போதும் சாவித்ரியுடைய நடிப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கும். 1971 மே மற்றும் ஜூன் மாதங்களில் சிவாஜி சினிமா எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஜூலையில் 150வது திரைப்படமாக சவாலே சமாளி வெற்றி சித்திரமும் அதைத் தொடர்ந்து தேனும் பாலும் படமும் திரைக்கு வந்தன. பிராப்தம் படத்துடன் போட்டி போடுவது போல நடிகர் திலகம் சுமதி என் சுந்தரியை ஒரே நாளில் ஏன் களமிறக்க வேண்டும்? அவர் நினச்சிருந்தா அதை மே அல்லது ஜூன் மாதத்தில் வெளியிட்டிருக்கலாம். பிராப்தம் படு தோல்வி அடைந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. பெண்கள் கூட்டம் முந்தி அடிச்சு கொண்டு போய் பிராப்தம் படத்தை ஓரளவேனும் மூட வச்சிருக்கணும். அதற்கு வாய்ப்பையே கணேசன் தரப்புல ஏன் தரல அப்படின்னு சினிமா வட்டாரத்திலையும் ரசிகர்களும் பேசிட்டு இருந்தாங்களாம். சமயம் பார்த்து அன்னை இல்லம் சாவித்ரியை கவிழ்த்து விட்டது அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்லாம் பேச்சு இருந்துச்சு. ஆனால் சாவித்ரி எதையுமே சட்டை செய்யலை. அவர் வீழ்ந்த போதும் அண்ணனை பாராட்டும் பார்வையாளராக சவாலே சமாளி 100வது நாள் விழாவில் பெருந்தன்மையுடன் பங்கேற்றாங்க சாவித்ரி. பிராப்தம் திரைப்படத்தில் நீ நடிக்காத, உனக்கு பதிலாக வேறொரு நடிகையை நடிக்கவை அப்படின்னு ஒரு நடிகையின் பெயரையும் சொல்லி நல்ல முறையில் சாவித்ரிக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு ஜெமினி கணேசன். ஜெமினி கணேசன் சொன்னதை கேட்டதும் அதிகமாகவே கோவப்பட்டிருக்காங்க சாவித்ரி. முடியாது, நான் தான் நடிப்பேன், என்னுடைய எடையை குறைக்க போகிறேன், நீச்சல் அடித்தா உடல் சீக்கிரமாக குறைஞ்சிரும் அப்படின்னு என்னுடைய சிநேகிதிகள் சொல்லியிருக்காங்க. வெளியே ஹோட்டல் கிளப்புகளில் உள்ள நீச்சல் குளங்களில் நீச்சல் அடிக்க என்னால் முடியாது, அதனால் வீட்டு காம்பவுண்ட் உள்ளேயே நீச்சல் குளம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாவித்ரி. அதற்கு ஜெமினி கணேசன், நீ சொல்கிறபடி அவ்வளவு சீக்கிரமாக எடையை குறைக்க முடியாது, இது ஒரு சில நாட்களில் நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது, உடலை மெதுவாக தான் குறைக்க முடியும், குறிப்பாக உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, முறையான உடற்பயிற்சி வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மனையடி சாஸ்திரப்படி வீட்டுக்குள்ள நீச்சல் குளம் கட்டக்கூடாது, அது நல்லது இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஜெமினி கணேசன். சொல் பேச்சு கேட்காம நீச்சல் குளத்திற்காக சாவித்ரி தோன்றிய குழி அவரது துன்பத்திற்கான வழியாகவும் மாறிவிட்டது. ஆண்களுக்கு எந்த விதத்திலும் பெண்கள் குறைவானவர்கள் இல்லை என்ற ரீதியில் வாழ ஆசைப்பட்டார் சாவித்ரி. நடிகை பானுமதி திரைப்படம் இயக்கும் பொழுது நீ இயக்க முடியாதா என்று சாவித்ரிக்கு நெருக்கமானவர்கள் அவரை தூண்டிவிட்டார்கள். அந்த தூண்டுதலை தன் மேல் பிறர் வைத்திருக்கும் நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டதும் கடைசி காலத்தில் அவர் அடைந்த துன்பங்களுக்கு ஒரு காரணமாகவே ஆயிடுச்சு.
1970களில் ஆரம்பத்தில் படம் தயாரிக்கவும் இயக்கவும் முடிவு செய்த சமயம் எல்லா தயாரிப்பாளர்களையும் போல பணத்தை வெளியிலிருந்து யாரிடமும் வாங்காமல் சாவித்ரி தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு படம் எடுத்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த தயாரிப்புகளில் வருமான வரி சோதனை, பட தயாரிப்பு திட்டமிட்டபடி நடக்கலை. ஃபினான்ஷியர்களின் கெடுபிடி, ஜெமினி கணேசனோடு பகை, உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்ன நண்பர்கள் அந்த நேரம் பார்த்து காணாமல் போனது என அடுத்தடுத்து ஏற்பட்ட துன்பங்கள் சாவித்ரியை அசைத்து விட்டது. கவலையை மறக்க மதுவின் துணையை அதிகம் நாடினார் சாவித்ரி. வீட்டில் உள்ள நகைகள் திருட்டு போயின. கடன் வாங்கிய பணத்தை யாரும் திருப்பி கொடுக்கவில்லை. ஆரம்ப காலங்களில் உதவி செய்தவர்களே அவருக்கு துரோகத்தையும் செஞ்சாங்க. அவர் நம்பிக்கை வச்சிருந்த எல்லாருமே அந்த நம்பிக்கை பாத்திரமாக நடக்கலை. பட தயாரிப்பின் மூலமாக பல நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகினாங்க சாவித்ரி. இந்திய திரையுலகின் பிதாமகன்களில் முக்கியமானவர் தான் ஸ்ரீதர். அவர் சாவித்ரி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு தடவை நான் சாவித்ரி டைரக்ட் செய்து கொண்டிருந்த செட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அடே அப்பா, என்ன ஒரு சுறுசுறுப்பு! கேமராவுக்கு கோணங்கள் பார்ப்பது, நடிகர் நடிகைகள் எப்படி நடிக்க வேண்டும், எப்படி வசனம் பேச வேண்டும் என்று சொல்லித் தருவது, இவைகள் எல்லாம் மிகவும் கச்சிதமாக தான் நினைத்தவாறு படமாக்கும் வரையில் அவர் விடவே இல்லை என்று சாவித்ரி மிகவும் திறமைசாலி அப்படின்னு பாராட்டி பேசியிருக்காரு ஸ்ரீதர். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.